இவ்வளோ நாள் தமிழ்நாட்டு அரசியலில் பீகார் அரசியல், அதில் நடந்த எலெக்ஷன், அந்த தேர்தல் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. காரணம் இருக்குது. இந்த பீகார் தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கே போய் இந்தி கூட்டணிக்கு அவருடைய ஆதரவை தெரிவித்தார். கண்டிப்பாக புள்ளி வச்ச இந்திய கூட்டணி அப்படிங்கிறது வின் பண்ணும். அப்படி வின் பண்ண பிறகு அந்த ஸ்டேஜில் நான் உங்கள் முன்னாடி வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசினதாக இருக்கட்டும். அதே நேரத்தில் பாஜகவை வீழ்த்தக்கூடிய வியூகம் இந்தி கூட்டணிகிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இது எல்லாமே பரவலாக பேசப்பட்ட தமிழ்நாட்டில் அதுக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதும் இருந்துச்சு. ஸோ இப்போது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போது 61க்கு 6 சீட்டை வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கேள்வி, அதாவது பீகாரில் ஏற்பட்ட இந்த ஒரு மாற்றம் இல்லாட்டி இந்த ஒரு ரிசல்ட் தமிழ்நாட்டை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்குல்ல, அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டபோது இல்லை ஃபுல்லாக ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஒதுங்கிட்டார். ஆனால் இதே கேள்வியை செல்வ பெருந்தகை அவர்களிடம் அதே டைமில் நிறைய நிருபர்கள் கேட்குறாங்க. அப்படி நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தோல்வின்னு சொல்ல முடியாது, வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். தோல்வின்னு சொல்ல முடியாது, வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லுங்கள். கிட்னி திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லுங்கள். நகையை திருடிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது, நகை எடை குறைப்பாளர் அப்படின்னு வேணால் சொல்லுங்கள். திருடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அடுத்தவன் பணத்தை கொஞ்சமாக ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லுங்கள். என்னையா இது? தோல்வினா தோல்வி, வெற்றினா வெற்றி. தோல்வி இல்லைப்பா எங்களுக்கு, நாங்கள் அடுத்ததாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறது வேறு. நாங்கள் தோல்வின்னு சொல்ல முடியாது, வெற்றியை இழந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், வெற்றியை இழந்து நிற்பதற்குன்னு பெயர் தான் தோல்வி. அதுக்கு அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. ஆனாலுமே எங்களுக்கு மீசையில் மண்ணோட்டல் அப்படின்னு சொல்கிற மாதிரி செல்வ பெருந்தகை அவர்கள் அடுத்ததாக சொல்கிற சில விஷயங்களை பாருங்களேன். காங்கிரஸ் பேர் இயக்கம் ஏதோ எலெக்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. அது மக்களுக்கான இயக்கம். மக்களுக்கு நல்லது செய்வதற்கும் மக்களுக்கு அடுத்த கட்டமாக என்னென்னு யோசிக்கிறதுக்குமான ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கம். அந்த பேர் இயக்கத்தில் எலெக்ஷன் வெற்றி தோல்வி அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காங்கிரஸினுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல காங்கிரஸ் இவ்வளோ தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத அடுத்ததாக திமுகவினுடைய ஆர்எஸ் பாரதி அவர்களுடைய மகன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அங்கேயும் 11 இங்கேயும் 11 தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டார். சாணக்கியாலாம் அந்த ட்வீட்டை போட்டு இது என்ன இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிற பலவிதமான விமர்சனம் அப்படிங்கிறது வைக்கப்பட்டது. அதாவது நேரடியாக காங்கிரஸுக்கு இங்கே 11 சீட்டு தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை ஆர்எஸ் பாரதி அவர்கள், திமுகவினுடைய முக்கியமான நபர் ஆர்எஸ் பாரதி அவர்களுடைய மகன் சொல்லியிருப்பது திமுக காங்கிரஸ் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னும் பெரிதாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி கொஞ்சம் பேர் என்னப்பா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி சேர்ந்துருவாங்களோ, விஜயும் ராகுல் காந்தி அவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்களே, அதனால் அந்த கூட்டணி உறுதியாகிருமோ அப்படின்னு சொல்கிற பலவிதமான வியூகங்களை சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திமுகக்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய புகைச்சல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்கு அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிட வேண்டியது தான். குறிப்பாக செல்வ பெருந்தகை அவர்களை கூப்பிடாம ஏறி திறந்தது, இல்லாட்டி அடுத்ததாக நிறைய விஷயங்கள் செய்தது, அதற்கு செல்வ பெருந்தகை பொதுப்பணித்துறை அப்படிங்கிறது வஸ்ட்டு துறை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணது, இது எல்லாமே திமுக காங்கிரஸ் மோதல் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடிந்தது. சரி, அப்படின்னா காங்கிரஸினுடைய தலைவர்கள் இதுக்கு சரியாக இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட், அப்போ ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் இந்தியாவில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவங்க வெளிநாட்டில் இருக்காங்களாம். இதை இங்கே இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்கள் அவங்க பதிலாக சொல்கிறாங்க, இந்த நேரமாவது காங்கிரஸ் இந்த எலெக்ஷனை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். இந்த நேரம் கூட காங்கிரஸினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் வெளிநாட்டிலே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேர்தல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கீழே இருக்கக்கூடிய நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க. தேர்தல் அப்படின்னு சொல்லி வந்தாலே, தேர்தலுக்கு ரிசல்ட் வந்தாலே வெளிநாட்டுக்கு போகிறதும், வெளிநாட்டில் தான் இருந்து இந்தியாவை பற்றி ரொம்ப தாழ்வாக பேசுகிறதும் தான் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பு கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே
அங்கே இருக்கக்கூடிய பீகாரிகளை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் பேசினதை தமிழர்கள் பீகாரியை வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. பட் இவங்க ட்விஸ்ட் பண்ணது, அதாவது திமுக ட்விஸ்ட் பண்ணதை நேரடியாக அண்ணாமலை அவர்கள்லேருந்து எல்லாருமே சப்டைட்டில் போட்டு வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய எல்லா நார்த் இந்தியன்ஸும் பார்க்குற மாதிரி அவங்களுடைய வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. திமுகவினுடைய முக்கியமான அமைச்சர்கள், திமுகவினுடைய முக்கிய பேச்சாளர்கள் அவங்க வடப்பகுதியை பற்றி, குறிப்பாக இந்த நார்த் இந்தியன்ஸை பற்றி என்ன பேசுகிறாங்க, பானிபூரி விற்க வந்தவங்க, இவங்களுக்கு அவ்வளோதான் மூளை இருக்குது, அவங்க அறிவில்லாதவங்க, சனாதனவாதிகள், அதனால் அவங்களுக்கு அறிவே இருக்காது, இப்படி அப்படின்னு பேசின எல்லா வீடியோவும் எடுத்து ஒட்டுமொத்தமாக அதை ஒரு சேர்வையான ஒரு வீடியோவாக மாற்றி அதை அங்கே இருக்கக்கூடிய வடக்கு பகுதி முழுவதுமாக ஏகப்பட்ட பேர் ட்ரெண்ட் அடிக்க வச்சுட்டாங்க. ஸோ திமுக வாய் விட்டது தான் காங்கிரஸினுடைய ஒரு கட்ட தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இதுவும் காங்கிரஸ் மற்றும் திமுகவிடையே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தேவையில்லாமல் காங்கிரஸை தோற்கடித்தது திமுக தான். அப்போது இந்த இடத்துல காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்ச திமுக இப்படி பீகாரிகளை பார்த்து இப்படி சொல்கிறாங்க, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கான்னு சொல்லி பீகார்கிட்ட கேட்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கும்போது, எஸ், காங்கிரஸ் மேலே ஒரு வெறுப்பு வருமா வராதா? அதே வெறுப்பு இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இருக்குது. தமிழீழ படுகொலை அப்படின்னு சொல்லும்போது அதற்கு காங்கிரஸும் திமுக தான் காரணம். அப்படிப்பட்ட காங்கிரஸில் மறுபடியும் நீங்கள் கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்களே திமுகன்னு சொல்கிற ஒரு வெறுப்பு வரும். இந்த வெறுப்பை நாளடைவில் விஜய் சம்பாதித்து விடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னதாக ஒரு புரளியும் இருக்குது. ஒருவேளை காங்கிரஸும் தாவேகாவும் ஒரு கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே குற்றச்சாட்டு எங்கேயும் வைக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு எதிராகவும் வைக்கப்படும். இப்போ விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கூட்டணி, ஒருவேளை அவர் கூட்டணி காங்கிரஸ் கூட வச்சுட்டார்னா உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் வருமா, இல்லை அவர் பின்னடைவை சந்திப்பாரா அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பெரியார் பேசப்படுகிறாரோ, எந்த அளவுக்கு காமராஜர் அவர்கள் பேசப்படுகிறார்களோ, எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களோ இல்லாட்டி கருணாநிதி அவர்களோ இல்லாட்டி எம்ஜிஆர் அவர்களோ பேசப்படுகிறார்களோ, அதே அளவுக்கு தமிழீழம் அப்படிங்கிறதும் பேசப்பட்டு வருகிறது. ஏன்னா இங்கே நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதமாக இருக்கட்டும், இவங்க வளர்த்து விட்ட இளம் புலிகள் அப்படிங்கிறவங்க இல்லாட்டி தம்பிகள் அப்படிங்கிறவங்களும் தமிழ் சார்ந்து யோசிக்கக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஈழம் சார்ந்து யோசிக்கக்கூடிய பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த ஈழத்தை மையமாக வச்சு தான் தொல் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், திருமுருகன் காந்தி அவர்களாக இருக்கட்டும், வைகோ அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே திமுக கூட்டணியில் இருந்தே இப்போ அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு பேச்சு, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழீழ படுகொலை அப்படிங்கிறது நாளடைவில் ஒருவேளை தாவேகா கூட்டணி வச்சாங்கன்னா அந்த பக்கம் திருப்பி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்போ இதையும் தாவேகாவினர் கொஞ்சமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களையும் நம்மால் பார்க்க முடியுது. இப்போ பீகாரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பின்னடைவு திமுகவையும் பாதிக்குது, அதே நேரத்தில் காங்கிரஸையும் பாதிக்குது. அப்போ இரண்டு பேருமே இந்த பாவத்தை போக்குவதற்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இரண்டு பேரும் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாலுமே, இல்லை கூட்டணி இருந்தாலும் காங்கிரஸ் 20 சீட்டுக்கு மேலே கேட்டாங்கன்னா முடியாதுப்பா, பாரு நீ ஸ்ட்ராங்காக இருந்த பீகார்லேயே நீ தோத்துட்ட, இங்கே வந்து எப்படி ஜெயிப்ப, இங்கே ஆல்ரெடி நீ வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டாலோ, இங்கே உங்களுக்கு இவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக திமுக பேசிட்டாலோ, எங்களுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டாலோ, இது எல்லாமே ஒரு சிக்கலை உருவாக்கும். இந்த சிக்கலை சமாளிப்பதற்கோ, இந்த சிக்கலிலிருந்து அடுத்ததாக காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்படி வெளியேறப் போகிறது அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். சரி, அடுத்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன? எஸ்ஐஆர். இது அவசரமாக கொண்டு வந்து ஒரு 65 லட்சம் நபர்களுடைய வாக்குகளை செலுத்த முடியாத நிலைமையை பீகாருக்கு கொண்டு வந்ததுனால தான் திமுக, அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ், அந்த கூட்டணி இருக்குல்ல, அந்த காங்கிரஸ் தோற்றுவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்றைக்கி விகடன் கூட ஓட்டு அப்படிங்கிறத திருடி தான் மோடி அவர்களாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு முகப்பு செய்தியை வெளியிடுகிறார்கள். அவங்களுடைய முகப்பு படங்கள் எல்லாம் போட்டு அதில் ஓட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 4 நாற்காலிகள், 4 கால்கள் இருக்கக்கூடிய நாற்காலிகள் மேலே இவர் உட்கார்ந்துருக்கார், மோடி அவர்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் அப்படிங்கிறத வெளியிடுகிறார்கள். சரி, இது ஒரு புறம் இருக்க, உண்மையிலேயே ஓட்டுகள் இங்கே வந்து காணாமலாக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, மக்களின் வாக்குகள் பறிபோகும் சூழல் இருக்கிறது, எல்லாருமே வாக்காளர்கள் பட்டியலில் இருக்காங்களா அப்படிங்கிறத திமுக 1க்கு 2 முறை உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றார். அப்போ மக்களின் வாக்குகள் இல்லாட்டி மக்கள் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார்ல. இவர் சொன்னதற்கு நேர் எதிராக அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பிஎல்ஓக்கள்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், இவங்க வீடு வீடாக போய் ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்கணும். பிஎல்ஓக்கள் வீடு வீடாக சென்று சோதனை செய்யாமல் அந்த வீட்டில் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த ஃபார்ம் கொடுக்கணும்.
சோதனை செய்யாமல் குழுவாக அமர்ந்து எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை ஸ்கேன் செய்து அதனை சோதனை செய்தது போல பதிவேற்றம் அதிகாரிகளை கையும் களவுமாக பிடித்து கேள்வி எழுப்பிய மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, இதுக்கு என்ன பெயர் தெரியுமாடா அப்படின்னு சொல்கிற ஒரு டேக்லைன். அதில் யாரை கேட்டு எங்கள் ஓட்டை நீக்குனீங்க? திமுக காரங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறீங்க, அதிமுக காரங்க ஓட்டு மட்டும் கண்டுபிடிக்க முடியலைன்னு கேன்சல் பண்ணுறீங்க. நாங்களாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு குறி வச்சு இப்படி பண்ணுறீங்களா? வீடுகளுக்கே வராமல் 147 வாக்காளர்களின் விவரத்தை எஸ்ஐஆர் படிவத்தில் அணுக முடியவில்லை என குறிப்பிடப்பட்டது ஏன் என கேட்டு வாக்குவாதம். வாக்குகள் காணாமலாக்கப்படும் அப்படின்னு சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த வாக்குகளுடைய அந்த பெயர்களில் ஏடிஎம்கேவை சார்ந்தவர்களுடைய வாக்குகளும் காணாமலாக்கப்படுகிறது. இங்கே பிஎல்ஓவா அங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஐடி விங் ஊழியர்கள் இருக்காங்க. பிஎல்ஓவுக்கு ரொம்ப பெரிய அளவில் நாங்கள் தான் டேட்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் மிரட்டுறாங்க. பிஎல்ஓக்கள் ஒன்றாக உட்கார்ந்து இந்த மாதிரியான பலவிதமான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள், பிஎல்ஓக்கள் இப்படி அதிமுகவினுடைய ஓட்டுகளை மட்டும் நீக்குகிறார்கள் வந்துட்டுருக்கு. ஸோ வாக்காளர்களுடைய பட்டியலில் வாக்குகள் இல்லாட்டி வாக்காளர்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு பிடித்தமான வாக்காளர்களை பட்டியலில் சேர்ப்பதற்கும் அவங்களுக்கு பிடிக்காத வாக்காளர்களை பட்டியலிருந்து சேர்க்க விடாமல் தடுப்பதற்கும் இங்கே ஒரு முயற்சி நடக்கிறது என்றால் இது என்ன சார்? இதுவா சார் அரசியல்? எல்லாரும் ஓட்டு போடட்டும், எல்லாரும் அவங்க மனசில் இருக்கக்கூடிய நபரை வாழ்த்தி அவங்களுக்கான ஓட்டு போட்டு அவங்க மன்னராட்சி வேண்டாம், எங்களுக்கு மக்களாட்சி வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவை எடுக்கட்டும். அந்த முடிவை எடுக்கும்போது அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். யாராக இருந்தாலும், இன்றைக்கி நாளைக்கு காங்கிரஸை ஜெயித்தாலும் திமுகவே ஜெயித்தாலும் அதிமுக தோத்துருச்சுன்னா அதிமுக சொல்லட்டும், இது தோல்வி அல்ல, வெற்றியை இழந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க. ஆனால் மக்களை ஓட்டே போட விடாமல் அதில் நீங்கள் வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை சார், இது சரியில்லை சார், அவ்வளோதான் சார். இங்கே இன்னொன்று நிறைய சார் வந்துருச்சுல்ல, சாருன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது, பார்த்துக்கோங்க. ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்கிற செய்தியும் நாம் இங்கே பார்க்க வேண்டும். பெருசாக வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லி பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் அடிபட்டிருந்தாலும் அவர் ஒரு கட்சி தொடங்கி இன்றைக்கி ஒரு இடத்துல கூட அவரால் வின் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. ஸோ என்னதான் வியூக வகுப்பாளராக இருந்தாலும் மக்களை ஏமாற்ற முடியாது, மக்கள் முட்டாள் அல்ல அப்படிங்கிறத பீகார் மக்களே இங்கே உணர்த்தியிருக்கிறார்கள். தமிழக மக்கள் இதை உணர்த்தாமல் விட்டு விடுவார்களா என்ன? இதே மாதிரி இன்னும் யோசிக்க வைக்கக்கூடிய பல செய்திகளையும் தெரிந்து கொள்வதற்கு அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 நண்பர்களுக்கும் நீங்கள் பகிரலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.